அவர் ஒரு கனவு காணுன்னு நினைக்கிறேன். அமித்ஷாவே சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் கிட்ட சொல்லிக்கிறாரு, மீண்டும் திமுக வந்துடும் அப்படின்ட்டு. அப்புறம் இவர் எப்படி நான் எதிர்கட்சியாக வருவேன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். எதிர்கட்சியாக வரத்துக்கு கூட வாய்ப்பு கிடையாதுன்றோம் நாங்கள். காரணம் என்னன்னா, 1000 ரூபாவே கொடுக்க முடியாதுன்னு சொன்னவர் தான் எடப்பாடியார். தலைவர் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லும்போது அந்த 1000 ரூபாவே கொடுக்க முடியாதுன்னு சொன்னவர் தான் இன்னைக்கு எடப்பாடியார். இந்த எடப்பாடியார் வாயில் வடை சுட்டுனுக்கிறாரு. இப்போ 2000 ரூபாய் கொடுப்போம் நாங்கள் வந்தா அப்படின்ட்டு வாயில தான் வடை சொல்லலாமா கண்டி. மீண்டும் வரத்துக்கு வாய்ப்பே, எதிர்கட்சியாக கூட வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அதோட கனவு கோட்டை தான் பிரதர். ஒரு கனவு கோட்டை மட்டும் தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கனவு கோட்டையாக நினச்சிட்டு வேண்டியதான். நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, என்னது ஆட தெரியாத கரகாட்டுக்கு ஏதோ போகணும்னு சொன்னாலாம், அந்த மாதிரி அவர் வாயில் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். அவங்க என்ன நடக்குதோ பார்ப்போம்ல, பார்க்க தானே போகிறோம். இந்த 100 வாரம் எலெக்ஷன் டேட் அறிவிக்க போகிறாங்க. இன்னும் டேட் அறிவிக்கல, 100 வாரத்தை அறிவிக்க போகிறா சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 1 வீக்கில் சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. தெரிஞ்சிடல, 2 மாதம் தெரிஞ்சிடும்ல. அப்போ யார் 231 யார் வர்றா, 234 யார் போகிறான்னு தெரியும்ல. அப்போ பார்த்துக்கலாம், அப்போ யார் வரான்னு தெரியும்.